புதுச்சேரியில் சுற்றுலா பயணி போல அறையெடுத்து தங்கி எல்இடி டிவிகளை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் சுத்து போட்டு தூக்கி உள்ளனர். ஸ்மார்ட் டிவிகளை திருடி குறைந்த விலையில் நண்பர்களிடம் விற்று கல்லா கட்டியவர் சிக்கியது எப்படி? ஏதோ செகண்ட் ஹேண்ட் டிவிக்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழிலாளி என்று நினைக்க தோன்றக்கூடிய இவர்தான் லாட்ஜுகளில் ரூம் போட்டு தன்னுடைய ஸ்மார்ட் வேலையை செய்து வந்துள்ளார். போர்வை போட்டு டிவியை திருடிச் சென்றவரை கோழியை அமுக்குவது போன்று போலீசார் அமுக்கியுள்ளனர். நடந்தது என்ன? புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் அம்மன் கோவில் வீதியில் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது. இந்த விடுதியில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி 25 வயது இளைஞர் ஒருவர் தங்கியுள்ளார். புதுச்சேரியை சுற்றி பார்க்க வந்ததாக கூறி அறையெடுத்து தங்கியவர் மறுநாள் மாயமாகியுள்ளார். கதவு திறந்து கிடந்த அறைக்குள் விடுதி ஊழியர்கள் எட்டி பார்த்த போது உள்ளே இருந்த டிவி திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அறையில் தங்கியிருந்த இளைஞர் டிவியை திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த இளைஞர் கொடுத்த ஆதார் சான்றிதழ் காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது போலி ஆதார் கார்டு என்பதை உறுதி செய்த போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். டிவியுடன் எஸ்கேப் ஆன நபர் சென்ற சாலைகளில் இருந்த சிசிடிவிக்களை போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர். அதில் டிவியை திருடிச் சென்றவர் விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டையை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பது தெரிய வந்தது. அவர் பன்ருட்டி, வடலூர், திருவண்ணாமலை பகுதியிலும் லாட்ஜுகளில் அறையெடுத்து தங்கி டிவிக்களை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தலைமறைவாக இருந்த விக்னேஸ்வரனை போலீசார் சுத்து போட்டு கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட 10 எல்இடி டிவிக்கள் மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர் திருக்கோவலூர் அருகில் உள்ள திரையரங்கத்தில் டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. கொரோனா காலகட்டத்தில் வேலை இழந்ததால் சிறு சிறு திருட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். அதில் நினைத்தது போல் பணம் புழங்காததால் பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துள்ளார். அப்போதுதான் சாலையில் கிடந்த ஆதார் அட்டை ஒன்று அவருடைய கைக்கு கிடைத்துள்ளது. அதில் தன்னுடைய புகைப்படத்தை மாற்றி நூதன திருட்டில் ஈடுபட்டுள்ளார். போலி ஆதார் அட்டையை காட்டி பல இடங்களில் தங்கும் விடுதிகளில் அறையெடுத்து தங்கியுள்ளார். அறையை காலி செய்யும் போது அங்கிருந்த டிவிக்களை திருடிச் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். திருட்டு டிவிக்களை கேபிள் ஆபரேட்டர்கள் மற்றும் நண்பர்களிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் விக்னேஸ்வரன். ஆதார் அட்டையில் உள்ள முகத்தை ஆய்வு செய்த போது உண்மையான முகவரை கண்டறிந்து விக்னேஸ்வரனை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணி போன்று நூதன முறையில் டிவிக்களை திருடி வந்த ஆசாமியை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.